உலகத்தில் உயர்ந்திருக்கும். எனவேண்டி இந்த மங்களகரமான நாளில் நமக்கெல்லாம் அருளையும் சக்தியையும் அளித்து நம்மையும் இந்த உலகத்தில் வரவேற்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஸ்ரீ நாராயண பீடம் சார்பில் மற்றும் திருமதி ஜெகதம்பே அவர்களையும் மற்றும் அமெரிக்க பக்தர் ஜெர்மையா அவர்களையும் வருக வருகை அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களுக்கு ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயண பீடம் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பிப்பார்கள். அருள் திரு சக்தி அம்மா அவர்கள் இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். கோயிலை உருவாக்கியது மட்டும் கிடையாது, அருள் திரு சக்தி அம்மா அவர்களிடத்திலே உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் தான் என்ன நினைக்கின்றோமோ, தமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, அது மன நிம்மதியாக இருந்தாலும், தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் அருள் திரு சக்தி அம்மா அவர்களுடைய ஆசி நமக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த பக்தியோடு இந்த பகுதியிலே பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அருள் திரு சக்தி அம்மா அவர்களுடைய ஆசியை பெறுவதற்கு இங்கே வருவதை நாம் பார்க்கின்றோம். உள்ளபடியே இந்த மாவட்டமும் இந்த பகுதியும் செய்த கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். ஆம், காண கண்கோடி வேண்டும். பொற்கோயிலை காணுவதற்கு காண கண்கோடி வேண்டும். உங்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு காண கண்கோடி வேண்டும். உங்களை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கலாம், எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கலாம். ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஏழ்மை நிலையில விளிம்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவ்வப்போது நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு என்ன தேவை? பிறந்த குழந்தை முதல் இப்ப பார்க்கக்கூடிய வயசான தாய்மார்கள் உங்கள் வரை அனைவருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் வேண்டுமா, அதை தருகின்றார். படிப்பதற்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு கடந்த வருடம் அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாசுடைய அமைச்சர்களும் வந்தார்கள். அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், படித்த ஏழை எளிய மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றவர்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. அவர்களும் மேலும் பல கல்லூரியிலே போய் சேர வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு அந்த கல்லூரியிலே போய் சேரக்கூடிய நிலையில் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் பீடத்தின் சார்பிலே அம்மா அவர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்காமலே செய்யக்கூடிய அருள் திரு அம்மா அவர்களை மீண்டும் நான் வணங்குகின்றேன். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை எல்லா ஊருக்கும் போவோம். எந்த ஊர் எம்எல்ஏன்னு கேட்பாங்க. அணைக்கட்டு என்று சொல்வேன். அணைக்கட்டா, அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அணைக்கட்டு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பேன். உள்ளபடியே கொஞ்சம் பேருக்குலாம் தெரியாது. நான் என்னை அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்கின்ற பொழுதே அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், யூனோ கோல்டன் டெம்பிள் அப்படின்னு, ஓ கோல்டன் டெம்பிள் அப்படின்வாங்க. அந்த கோல்டன் டெம்பிள், அந்த தங்க கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று நான் சொல்கின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய பெருமையோடு அவர்கள் என்னை பார்ப்பார்கள். நானும் ஒரு பெருமை அடைவேன். காரணம், இந்த தங்க கோயிலை உருவாக்கிய தமிழ் திரு அம்மா அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெயர் பெற்றிருந்தாலும் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் விலாசப்படுத்திக் கொள்வதற்கு தங்க கோயில் என்று சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை தேடித்தந்த அவர் நம்முடைய அம்மா அவர்கள். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னார், ஒரு அமைச்சர் என்னிடத்தில் சொன்னார், தம்பி 1 லட்சம் மரக்கன்று நான் நடப்போறேன், மரக்கன்று நட்டுட்டே இருக்கிறேன். பசுமை மிகுந்த இந்த பகுதியில அருள் திரு அம்மா அவர்களிடத்தில் சொல்லி
எனக்கு கொஞ்சம் மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார்கள். நானும் அம்மாட்ட பேசுறதுனாலும் கீழே நம்ம சுரேஷ் சார், சம்பத் சார் போன்ற பாலாஜி சார்கிட்ட பேசி உடனடியாக 25,000 மரக்கன்றுகளை அவர்கள் உடனடியாக தந்தார்கள். இப்படிக்கு ஒரு பசுமை புரட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தவத்திரு நம்முடைய அம்மா அவர்கள். எந்தெந்த துறை, எந்தெந்த மக்கள், அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் மேல்தட்டு மக்களாக இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு இது போன்ற உதவி. மேல்தட்டு மக்கள் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களுக்குன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்ல மனசோட எல்லா தப்பும் பண்ணிட்டு வந்து அம்மா பார்த்துக்கோன்னு சொன்னா நடக்காது. நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு கேட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர் திருமுகத்தை பார்த்து நம்மை பார்த்தாலே போதும், நாம் செல்லுகின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். இதை விட நமக்கு என்ன வேணும்? இதுல எனக்கு ஒரு சுயநலம் பாத்தீங்கன்னு சொன்னா மேஜரா அணைக்கட்டு தொகுதியை சார்ந்தவங்க தான் அது அதிகமா இருக்காங்க. இங்க இருந்தே பார்த்தா ஒரு அம்மா என்னை கை தூக்கி காட்டினாங்க. இந்த அம்மா எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்க, குப்பத்தில் இருக்கிற இந்திரா காந்தி தானேன்னு பார்த்தேன். கரெக்டா? அந்த அம்மா வந்து துப்புரவு தொழிலாளர் செய்யக்கூடியவங்க. அவங்க உட்காருங்க. துப்புரவு தொழில் செய்யறவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருவராக செலக்ட் செய்து எனக்கு எப்படி பேர் ஞாபகம் இருக்குன்னா, இந்த ஊர்ல போகும்போது யார் கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்களோ ஒரு தடவை பேர் சொன்னா அவங்க பேர் ஞாபகம் வச்சிருப்பேன். அந்த மாதிரி குப்பத்தை சேர்ந்த ஒரு துப்புரவு வேலை செய்யக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். இப்படி இந்த ஏழை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அருள் திரு அம்மா அவர்கள் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலையில் எந்த துறை எடுத்தாலும், மருத்துவத்துறையா என்கிட்ட கேட்டா நான் முதல்ல எல்லா ஊர்லயும் போய் பேசும்போது சொல்றது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போங்க. நான் உடனே சொல்றேன், நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை போங்க, நல்லா சிறப்பா பண்ணுவாங்க. இல்ல கொஞ்சம் இருக்கிறவங்க, சார் வேற ஒரு ஆள் இல்ல, உனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா அடுத்து நீங்க நாராயணி அருள் திரு நாராயணி அம்மன் மருத்துவமனைக்கு போங்க, நான் அங்க சொல்லி அங்கே உங்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதியை செய்து தருகிறேன் என்று நான் சொன்ன பிறகு சந்தோஷமா போவாங்க. மருத்துவத்துறையை பார்க்கின்ற பொழுதும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு உடனடியா, நான் போன வாரம் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்க போனேன். நான் எப்பவுமே முன்னாடியே பார்த்துட்டு வருவேன். அந்த பக்கம் போய் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அனைத்து டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கு அதிகப்படியாக அந்த மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். மருத்துவத்துறையிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக இன்றைக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த துறை எடுத்தாலும், எந்த மக்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய அம்மா அவர்கள் நம்முடைய நாராயணி திருக்கோயிலில் தோன்றியதற்கு நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். ஆகவே வணங்குவோம் அருள் திரு அம்மா அவர்களை என்று கூறி, இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்களிலே என்னையும் அழைத்து கௌரவப்படுத்திய அம்மா அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஸ்ரீ நாராயண அடுத்த நிகழ்வாக அன்பின் உருவாய் வீற்றிருக்கும் அம்மா அவர்களின் அருளுரை. விழாக்கள் நடக்கும். தினந்தோறும் விழாக்கள் போலதான் பீடத்திலே பல மங்களகரமான காரியங்கள் நடந்து கொள்ளும். அத்தனை விழாக்கள்ல அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விழா எதுன்னா, சக்தியின் வடிவமா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தாய் வீட்டில் புடவை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இந்த புடவை கொடுத்தது. ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு ரெண்டு இடத்துல புடவை கொடுப்பாங்க. ஒண்ணு பிறந்த வீடு, இன்னொன்னு புகுந்த வீடு. உலகத்துல எல்லாருக்கும் பிறந்த வீடா இருக்கக்கூடிய நாராயண பீடத்திலிருந்து
உங்களுக்கு சீரா கொடுக்கிறதுக்கு தான் இந்த புடவை. வஸ்திர தானம்ன்றதை விட வஸ்திரம் செய்து கொடுக்கிற ஒரு சீர். சீர் யார் கொடுப்பாங்க? அம்மா வீட்டு. உங்க எல்லாருக்கும் அம்மா வீடு நாராயணி பீடம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிறைய தாய்மார்களா இருக்கிறதால எல்லாருக்கும் சமையலை பத்தி தெரியும். அரிசின்ற ஒரு தானியத்திலிருந்து நிறைய உணவுகளை பண்ணலாம். அரிசின்ற ஒரு தானியத்திலிருந்து நிறைய உணவுகள் வரும். இட்லி இதுல செய்யறது, தோசை, இடியாப்பம், ஆப்பம், முறுக்கு, கொழுக்கட்டை, இப்படி ஒரு தானியத்திலிருந்து நிறைய பொருள் வர மாதிரி அம்பாள் என்ற ஒரு சக்திக்கு நிறைய பேரு. நாராயணின்னு சொல்றதும் அந்த ஒரே சக்தி தான். மகாலட்சுமின்னு சொல்றதும் அந்த ஒரே சக்தி தான். உருவங்கள் வடிவங்கள் வெவ்வேறு, ஆனால் சக்தி எல்லாம் ஒண்ணு. அந்த வகையில மகாலட்சுமி அந்த அம்பாளை பத்தி எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமியை வணங்கினால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? செல்வம் வரும். ஏன் அம்மாவுக்கு மகாலட்சுமின்னு ஏன் பேரு? காரணம் இல்லாம இருக்குமான்னா காரணம் இருக்கு. அம்மாவுக்கு 1000 பெயர்கள் உண்டு. அந்த 1000 பெயர்கள்ல ஒரு பெயர் லட்சுமி. வார்த்தை எதிர்க்கு வந்ததுனால் லட்சணம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுனால் லட்சுமி. யாராவது ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க பார்த்து எப்படி இருக்காங்க? லட்சணமா இருக்காங்க. ஒரு இடத்துல குறையே இல்லாமல் இருந்தால் அந்த இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? லட்சணமா இருக்கு. ஒருத்தர் குறையே இல்லாம அழகா இருந்தா என்ன சொல்லுவாங்க? லட்சணமா இருக்காங்க. ஆக லட்சணம் என்ற வார்த்தை குறை இல்லாததுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும். குறையே இல்லாமல் இருக்கக்கூடிய அம்பாள் மட்டும்தான். அதனால தான் அவளுக்கு லட்சுமி எல்லா அம்சங்களும் நிறைந்தவள். அதனாலதான் அவளுக்கு லட்சுமி. லட்சுமி அப்படின்னா லட்சணம் எல்லாம் நிறைந்தவள், குறையே இல்லாதவள். அந்த குறையே இல்லாதவளை வணங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? என்ன இருக்காது? குறையே இருக்காது. குறையே இருக்காது. மகாலட்சுமியை வணங்கும் பொழுது குறையே இருக்காது. இந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் தான் நாராயணி. ரூபம் தான் நாராயணி. ஆக அம்மாவை வணங்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான அருள், அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கும். அப்ப அம்மாவுடைய அருள் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் பக்தி வேணும். பக்தி இருந்தா என்ன கிடைக்கும்? அம்மாவுடைய அருள் கிடைக்கும். பக்தி இருந்தால் அம்மாவுடைய அருள் கிடைக்கும். இப்போ பசு இருக்கு. அந்த பசுவை நம்ம கூப்பிடணும், நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம கையில என்ன வச்சிருக்கணும்? என்ன வச்சிருக்கணும்? பசுவை கூப்பிடணும்னா பச்சை புல்லு கையில் இருக்கணும். ஒரு பூனையை கூப்பிடணும்னு நினைக்கிறோம், கையில என்ன இருக்கணும்? ஆள் இருக்கணும். குரங்க கூப்பிடணும்னு நினைக்கிறோம், கூப்பிட கூட வேணாம், வாழ்வாள் இருந்தா. அது போல அம்பாள் நம்ம கிட்ட வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அம்பாள் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். பக்தி தர்மம்
முக்கியம். பக்தின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா அன்பு. தெய்வத்துக்கு மேல நாம் இருக்கிற அன்புக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தி இருந்தால் அம்மாவுடைய பூரணமான அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சால் வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா நல்லதுகளும் கிடைக்கும். அந்த பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப எளிமையானது என்னன்னா, எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு சின்ன வழி என்னன்னா, எல்லாரும் காலையில எழுந்த உடனே வீட்டுல என்ன பண்ணணும், விளக்கேற்றணும். என்ன பண்ணணும், பெருசாலாம் ரொம்ப ஒன்றும் பண்ணணும்னு அவசரம் இல்லை. வீட்டுல விளக்கேற்றிட்டு, நாராயணி தாயே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த குழந்தையோட கூட எல்லாருக்கும் குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை என்ன பண்ணணும், நெத்தியில வச்சுக்கணும். அதை வைக்க முடியாதவங்க விபூதி இல்ல சந்தனத்தை நெத்தியில வச்சுட்டு இந்த விளக்குக்கு முன்னாடி இருந்து, அம்மா என் வீட்டுக்கு வா, என் கூட இரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, அம்மாவுடைய மகா மந்திரம் என்ன மந்திரம், ஓம் நமோ நாராயணி. என்ன மந்திரம், ஓம் நமோ நாராயணி. சத்தம் கேட்கல. இந்த மந்திரம் வெறும் வார்த்தை இல்லை. இந்த 3 வார்த்தைகள் கொண்ட இந்த மந்திரம் பல பேருடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை நடத்தியிருக்கு. தீர்க்கவே முடியாத வியாதிகளை தீர்த்திருக்கு. நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நல்ல காரியங்களை நடத்தியிருக்கு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் ஓம் நமோ நாராயணி என்ற மந்திரம். அந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் விளக்கேற்றிட்டு வீட்டில் பக்தியோட அம்மாவை நினைச்சு தியானம் பண்ணும் பொழுது அம்மாவனுடைய சக்தி அந்த வீடுகளில் வரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஆக எல்லாருக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இருக்க முடியறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த ஒரு சில பாவங்கள் அதெல்லாம் போய் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் மாறி எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னால் எல்லாருக்கும் தேவை அம்மாவுடைய அருள். அந்த அருளை கொடுக்கக்கூடியது அம்மாவுடைய மந்திரம். இன்னைக்கு மேடையில் இங்க இருக்கிற எல்லாருமே அந்த அருளுக்காக வந்திருக்கிறவங்க தான். இந்த மந்திரத்தை காதுல கேட்கணும், இந்த மந்திரம் ஒழிக்கிற இடத்துல வரணுங்கிறதுக்காக தான் உலகத்துல பல நாடுகள்ல இருந்து பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து இந்த சக்தி அம்மாவுடைய இவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க. ஆக தெய்வத்தினுடைய அருள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரத்தில் இந்த ஓம் நமோ நாராயணன்ற இந்த 3 அக்ஷரமே பெருசா தெரியும். ஆனால் அம்மாவுடைய பக்தர்கள் வேதமெல்லாம் படிக்கக்கூடிய, வேதம் படிச்சு முடிச்ச வேத பண்டிதர்கள் அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையும் ஆர்வமா கற்றுக்கிட்டு அதை தினந்தோறும் அவங்க வாழ்க்கையில படிப்பாங்க. ஸ்ரீ சுத்தம் Sri Shukta, Veda Shukta. Lu, can Lu chant Veda Shukta? Come Lu. You can go there. We both can chant. You can indicate வேதத்தில் இருக்கிற சரஸ்வதியுடைய மந்திரம். அதை எப்படி படிக்கிறாங்க?
இந்த அழகான சரஸ்வதி மந்திரத்தை படித்தாங்க இல்லையா, அவங்க ஆஸ்திரேலியா நாட்டில் சேர்ந்தவங்க. அவங்க ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வேலை செய்வாங்க அவங்க? அது ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் சயின்டிஸ்ட். அந்த அம்மா டாக்டர். ஸோ அவங்க நாங்கள் கொடுக்குற மருந்து அது ஒரு அளவுக்கு வேலை செஞ்சாலும் அந்த மருந்தோட கூட அருள் இருந்தால்தான் இன்னும் ஒருத்தருக்கு பூரணமா ஆரோக்கியத்தை தர முடியுங்கிறதுக்காக இந்த மந்திரங்களெல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ லட்சத்தை செலவு பண்ணி ஃப்ளைட்டுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இந்த வண்டியில் இருந்து மந்திரத்தில் சக்தி இருக்கு, மந்திரம் படிக்கிறதால அம்மாவுடைய அருள் கிடைக்கும்ன்றதை உணர்ந்து இந்த மந்திரத்தை படிக்கிறார். அதுபோல இன்னைக்கு அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மந்திரம். என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? அந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரத்துக்கு அம்மா
பரிபூரண அருளையும் அருளால் சக்தியும் தரக்கூடிய சக்தி இருக்கு. பக்தியோட செஞ்சு வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றி முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்கள்லாம் பண்ணி அம்மாவுடைய பரிபூர்ண அருளோட நீங்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியமா ஆனந்தமா லக்ஷ்மி கடாட்சத்தோட ஐஸ்வர்யத்தோட சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம். தற்பொழுது வஸ்திர சீர் விழா துவங்க உள்ளது. பக்தர்கள் அனைவரும் பொறுமையுடன் ஒவ்வொரு அம்மா பக்கத்தில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற அந்த பக்தர்கள் கேட்டாங்க, அம்மா இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்காங்களே எப்படி? நான் அம்மா சொன்னேன், உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி பொறுமையானவங்க யாருமே நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி. அதனால உங்க எல்லாருக்குமே தெரியும், 1000 பேருக்கு பிரசாதமா. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே அம்மாவுடைய அருளுக்கு பயப்பட வேண்டாம். நமக்கு காலியாயிடும் இல்லாம போயிடுவாங்க. சொல்லு சார் சமஸ்தா சார் சமஸ்தா இங்க பாருங்க